வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட மத்தி. வெல்கம் டு வின்மதி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு டாபிக்ல பர்ட்டிகுலரா வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமைப்படுறவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். நிறைய மக்களை கடந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய டைப் ஆஃப் பீப்புள்ல முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள பார்த்து பொறாமப்பட்டுருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில இல்லைங்களா? இப்ப இந்த பொறாமப்படுறவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இது ஒரு தேர்ட் பெர்சனா இருந்தா நம்ம ஈஸியா, சரி அவன் பாட்டுக்கு பொறாமப்பட்டு போறான், நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளோ, நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளோ, ரொம்ப நெருக்கமானவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்றப்ப நம்மளோட மனசு ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா? ஸோ இவனே இப்படி நம்மள நினைக்கிறானேப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இத எப்படி நம்ம டீல் பண்றது? இந்த பொறாமப்படுறவங்கள எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல உண்மையாயிடுது இல்லைங்களா? நம்ம வளர்றத தாங்க மாட்டாம, நம்ம வளர்ச்சி பொறுக்காம தான் அவங்க பொறாமப்படுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஹாப்பியா இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க க்ரோ ஆயிட்டே இருக்கீங்க. நீங்க வளர்றத பொறுக்க மாட்டாம தான் அவர் நம்மள பார்த்து பொறாமப்பட்டுருக்காரு. ஓகே. ஸோ பி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் அடுத்தது, அவங்கள பார்த்து இரக்கப்படுங்க, இல்ல பாவப்படுங்க. பிட்டி ஆன் தெம். யார் உங்க மேல பொறாமப்படுறாங்களோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சனை பார்த்து நீங்க கோவப்படுறதோ, இல்ல தேவையில்லாம அவங்கள திட்டுறதோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களே பாவம். அவங்களே வந்து ஒரு ஆதங்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல நீங்க வளர்றத. அவங்களோட இயலாமைய தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம போயிட்டு கோவத்த காமிக்கிறதோ, இல்ல நம்ம பதிலுக்கு திட்டுறதோ, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னா அது தப்பு இல்லையா? ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பார்த்து பாவப்படணும், இரக்கப்படணும். சரி ஏதோ பாவம் அவன், ஏதோ நம்மள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவனால முடியல. ஏதோ பொறாமப்பட்டுட்டு போறான் போ, போட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இரக்கப்பட்டுட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அங்கதான் உங்களுடைய பெருந்தன்மை இருக்கு. சரிங்களா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, யார் உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்களோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் ஏதாவது உங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு கனவு கண்டிருக்கலாம். ஆனா அந்த கனவு நிறைவேறல. ஆனா நீங்க அந்த கனவ நிறைவேத்திட்டு இருக்கீங்க. அத அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம ஆகணும்னு நினைச்சோம், அவன் ஆயிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தத்துல, ஒரு பெயின்ல இருப்பாங்க. அந்த பெயின் போறதுக்காக நீங்க அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்பலாம் வந்து மெச்சூர்ட் பெர்சன்ங்க. அந்த பெர்சன் மாரி கிடையாது இல்லையா? அவங்களுக்கு பொறாமப்பட மட்டும் தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? எவன் பொறாமப்பட்டாலும் அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும் இல்லைங்களா? ஸோ மொத விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் பொறாமப்படுறான் அப்படின்றத நீங்க ஃபீலே பண்ணக்கூடாதுங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அத ஏத்துக்கோங்க. ஓகேப்பா, இவன் என்னை பார்த்து பொறாமப்படுறான். அது எனக்கு தெரியும். இப்ப என்ன அதுக்கு? அப்படின்ற மாதிரி தான் உங்க மைண்ட் செட் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐய்யய்யோ! என்னைய பார்த்து இப்படி பொறாமப்படுறானே! ஏன்பா இப்படி பண்றான்? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றோம், வருத்தப்படுறோம். அது தேவை கிடையாதுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரைட்டு. அத ஏத்துக்குவோம். அவன் என்ன பார்த்து பொறாமப்படுறானா? சரி ஓகே. அவனுக்கு என்னமோ பாவம், எனக்கு வருத்தமோ, என்னைய பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறான். ரைட்டு. அத நான் ஏத்துக்கிறேன்றத ஏத்துக்கிட்டீங்கன்னா, நமக்குள்ள வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி வரும். எப்ப நம்ம அந்த விஷயத்த ஏத்துக்க முடியாம தவிக்கிறோமோ, அப்பதான் அந்த கவலை நம்மள போட்டு அரிக்குது. ஐயோ! என்னைய பார்த்து பொறாமப்படுறானே! ஐயய்யோ! இப்படிலாம் நினைக்கிறானே! நினைச்சா என்ன இப்ப? நினைச்சுட்டு போட்டும். சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வொரினஸே இருக்காது. நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்கங்க. யார பத்தின எந்த கவலையுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் சொல்றது கரெக்ட் தானேங்க? இந்த பொறாமப்படுறவங்கள எப்படி நம்ம ஈஸியா டேக்கிள் பண்றது அப்படின்றதுக்கு நான் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு தரேன். சரியா? விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து பணிவா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பணிவா இருங்க. அவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க கோவப்படணும். "நீ ஏன் இப்படி என்னைய நெனச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்களோட எதிர்பார்ப்ப நீங்க நிறைவேத்திட்டீங்க அப்படின்னா, அவங்க ஜெயிச்சுட்டதாலங்க அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு பணிவா நடந்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அன்பாவும், பணிவாவும், அக்கறையாவும் அந்த பெர்சன்ட்ட நடந்துக்கோங்கன்னு சொல்றேன். இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பட் இது நீங்க பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி ஓகே. அவன் என்ன பண்ணாலும் நானா இருக்கேன். என்னைய வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வருங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பணிவாவும், ரொம்ப அன்பாவும், ரொம்ப கருணையோடும் அந்த பெர்சன் கிட்ட நடந்துக்கணும்.
சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு என்னப்பா அவன் இந்த மாரி பொறாமைப்படுறனால எனக்கே டென்ஷன் ஆயிடுது. எனக்கே அந்த இடத்துல நிக்கவே முடியல. எனக்கு அவன பார்த்தாலே ஆத்திர ஆத்திரமா வருது. கோவம் கோவமா வருது. நான் எப்படி போய் அவன்கிட்ட போய் அக்கறையா நடந்துக்கிறது? நான் எப்படி அவன்கிட்ட போய் பாசமா பேசுறது?" அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, என்ன பண்ணுங்கன்னா, டோன்ட் பே அட்டென்ஷன் டூ தெம். நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அத காதுல வாங்கிக்காதீங்க. எந்த இடத்துல நின்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வருதோ, அந்த இடத்த விட்டு நகன்றுங்க. ஓகேவா? இங்க நின்னுட்டு இருந்தா தான் உங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்கன்னா, அந்த இடத்த விட்டு நம்ம நகன்றுவோம். சரிங்களா? ஸோ இது யாருக்கு அப்டின்னா, எனக்கெல்லாம் அவ்ளோ பெரிய பிராட் மைண்ட்லாம் கிடையாதுப்பா. அவன்ட்ட போய் இரக்கம் பட்டு பேசலாம் என்னால முடியாது. அவன்கிட்ட அன்பாலாம் என்னால பழக முடியாது. அவன் அப்டின்னு தெரிஞ்சா நான் ஒதுங்கிருணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அத காதுல வாங்கிக்காதீங்க. ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஸோ இது இன்னொரு டெக்னிக். அடுத்தது என்ன அப்டின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருத்தன் பொறாமப்படுறான் அப்டின்னா, என்னத்துக்காக அவன் பொறாமப்படுறான்? எதனால இந்த மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு? இவ்ளோ நாள் என் கூட நல்லா தானே இருந்தான். இவ்ளோ நாள் என்கிட்ட நல்ல பாசமா நடந்துக்கிட்டானே! திடீர்னு இந்த குணம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, அந்த பெர்சன புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்டின்னா, உங்கள அவங்களோட இடத்துல போட்டு நீங்க பாருங்க. நீங்க அவங்களா இருந்தா இப்படிதான் பொறாமப்பட்டுருப்பீங்களா? அவங்களோட மைண்ட் செட் தான் உங்களுக்கும் இருந்திருக்குமா? அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் பொறாமப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால உங்ககிட்ட பொறாமப்படுற அந்த பெர்சன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா பிலீவ் இன் யோர் செல்ஃப்ங்க. உங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்புங்க. எவன் என்ன சொன்னாலும் சரி, யாரு எவ்வளோ தூரம் பொறாமப்பட்டாலும் சரி, எனக்கு என்ன தெரியும்? நீ பொறாமப்படுறனால என்னுடைய எஃபோர்ட் குறைய போகுதா? இல்ல நான் வளர்றது தடுக்க போறியா? நீ பொறாமப்பட்டா பட்டுட்டு போ. நீ பொறாமப்படுறதுனால என்னோட வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு எப்படி நம்மள பேசினாலும் சரி, நமக்கு அது வந்து டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. நமக்கு நம்மள பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ பிலீவிங் யுவர்செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்கள நம்புங்க. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லங்க. இன்னைக்கு உங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க, நாளைக்கு திரும்ப உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறலாம். ஏற்கனவே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இன்னைக்கு உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாரி இது வந்து ஒரு சைக்கிள். இன்னைக்கு பொறாமப்படுவாங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க, நாளைக்கு திரும்ப எதிரி ஆவாங்க. உங்களுக்கே வந்து கெடுதல் நினைக்கலாம். திடீர்னு உங்களுக்கே வந்து ஒரு நல்லது கூட செய்யலாம் அவங்க. என்ன வேணா நடக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் இப்படிதான் பேசுவேனான்னா தெரியல. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் இல்லைங்களா? ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல, அவங்க எப்பயுமே உங்ககிட்ட பொறாமப்பட்டுட்டே இருப்பாங்கன்றது மட்டும் எப்படிங்க நிரந்தரமா இருக்கும்? வாய்ப்பு இல்லல்லங்க. மக்களோட மனசு வந்து மாறிட்டே இருக்குங்க. எப்ப, எந்த டைம்ல எப்படி இருக்குன்றதே தெரியாது. ஏன் நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட மனசுமே அந்த மாதிரி தான் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சு இந்த பெர்சன் எப்பயுமே என்ன பார்த்து பொறாமப்படுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துராதீங்க. சரி அவனுக்கு என்ன ஒரு ஆதங்கமோ, அவனுக்கு என்ன வலியோ, இன்னைக்கு நம்மள பார்த்து இப்படி பேசிட்டான். நாளைக்கே அவன் மனசு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல அவங்கள நீங்க பாருங்க. சரிங்களா? காலையில உங்ககிட்ட கோச்சிட்டு போன ஒரு மனுஷன் சாயங்காலம் உங்ககிட்ட வந்து நல்ல விதமா பேசலாம். ஸோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கணும். என்ன அப்படின்னா, எந்த இதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல. அப்ப இந்த மனிதனும் என்னிடம் பொறாமைப்படுறான் அப்படின்னா, அது இன்னைக்கு படுவானா இருக்கும். இன்னொரு நாள் அவன் திரும்ப இப்படிதான் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவான்றது நம்ம அஷூரன்ஸ் குடுக்க முடியாது. அவனோட மைண்ட் செட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அண்ட் அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாராச்சும் ஏதாச்சும் நம்மள சொல்லிட்டா, இல்ல யாராவது நம்மளுக்கு பிடிக்காம ஏதாவது நடந்துட்டா, அவன் அப்படி பண்ணவே கூடாது. அவன் எப்படி அப்படி பண்ணலாம்? அப்படின்ற மாரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமாங்க? நம்மளையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னையிலேருந்து நான் டயட் ஃபாலோ பண்ணணும். ஸ்வீட்ஸே சாப்பிடக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்ட யாரோ ஒருத்தவங்க டெம்ப்ட் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நான் சாப்பிட்டுர்றேன். ஸோ என் மனச என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நானே நான் சொல்றத கேட்க மாட்றேன். அப்ப எப்படிங்க இன்னொருத்தவங்கள போய் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இன்னொருத்தவங்க எப்படி நான் வந்து சொல்றத கேட்பாங்க? எனக்கு புடிச்ச மாதிரி தான் அந்த பெர்சன் இருக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் மேண்டேட்டரி இல்லையே! அவங்க அப்படி இருக்கணுன்ற அவசியமே அவங்களுக்கு கிடையாதேங்க. அவங்க எதுக்கு எனக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும்? அவசியம் இல்ல, இல்லைங்களா? அப்ப நான் என்ன நெனைக்கிறேன், என்ன பார்த்து அவன் பொறாமப்படக்கூடாதுப்பா. அது எப்படி பொறாமப்படலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதே தப்பு. நம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கவே கூடாதுங்க. நம்ப யார் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு? என்ன நடந்தாலும், ஒவ்வொரு அணுக்கள் அசைறதாகட்டும், ஒவ்வொரு வார்த்தைகள் வெளிய வர்றதாகட்டும், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும்
கடவுள் அப்ரூவல் குடுத்தா மட்டும் தான் அது வெளிவர முடியும். இன்னைக்கு உங்கள ஒருத்தவங்க பார்த்து திட்டுறாங்க, இன்னைக்கு ஒருத்தவங்க உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, அது கடவுளே வந்து அவங்கள பட வைக்கிறாங்க. ஏதோ ஒரு கர்மா அப்படிதான் நான் சொல்லுவேன். போன டைம்ல நம்ம என்ன பண்ணோமோ, அது நமக்கு திரும்ப வருதுங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்க இந்த விஷயத்த பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. அது சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்க என்ன வேணா சொல்லலாம். அது ஜஸ்ட் ஒரு விமர்சனமே தவிர, அது உண்மை அல்ல அப்படின்ற தெளிவு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க நம்மள பார்த்து தப்பா பேசுறாங்கன்னா, அது அவனுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாருங்க? நம்ப யாருங்க? நீ வச்சுக்கோ. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் எப்படின்றது எனக்கு தெரியும். அந்த கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா, எந்த விஷயத்துக்காகவும் நம்ம வந்து ஃபீலே பண்ண மாட்டோங்க. ரொம்ப மைண்ட வந்து ஃப்ரீயா வச்சுட்டு, ஹாப்பியா நம்மளோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டே போவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த பொறாமைய எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதே டெக்னிக்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்க. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தப்பு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த டாபிக் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. நான் உங்களுக்காக பேசிட்டேன். இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளோ சீக்கிரம் என்னால வந்து அந்த டாபிக்ல பேச முடியுமோ நான் பேசுறேன். ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Until it's bye from Madi. Bye bye. Take care.